செய்யறாங்கன்னு சொன்னா மஸ்ஜிது நபவிக்கு மேல பச்சை குப்பை இருக்குது. இதை வந்து உடைப்பதற்காக அரசாங்கம் கவர்மெண்ட் பிளான் பண்ணிக்குது அப்படின்னு ஒரு செய்தி. என்ன செய்தி பரவ உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இந்த செய்தி பரவி எங்கனவங்க அப்படித்தானே பரவினா போதும் தானே உடனே ஷேர் பண்ண நெசிக்கிறது. சரியா? என்ன இந்த ஷேர் பண்ண அப்படியா போலதான் கேட்கு உள்ளுக்கு நியூஸே வந்து தெரியல. சரியா? அப்ப இந்த மாதிரி பரப்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்னது? பொய்யான செய்தி. இது வந்து ஒரு பொய்யான செய்தி. கவர்மெண்டே அதுக்கு பதில் சொல்லுது இல்லையா? நாம இப்படி எந்த முடிவுமே என்ன செய்யல, எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒரு முடிவெடுத்தா இந்த அரசாங்கம் அதுக்கு பயப்படுவாங்க. விளங்கிட்டா? அப்படி ஒரு செய்யற முடிவெடுத்தா பயப்படாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மேல உள்ள பச்சை குப்பா ரசூலா கட்டினதா? ரசூலா அடக்கப்பட்ட நபித்தோழர் கட்டினதா? இல்லை. பின்னால தாபீன்கள் கட்டினாங்களா? இல்லை. தாபீன்கள் கட்டினாங்களா? சிறந்த யாருமே என்ன செய்யல, கட்டல. 5ஆம் நூற்றாண்டெல்லாம் பிறகு 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதான் பார்த்தோம். சரியா? அதாவது காலூன் அஸ்ஸலாஹி, அதாவது கலாவுன் அஸ்ஸலாஹி என்றவர் கட்டினாரா பார்த்தோம். இவர் தான் அதை கட்டுறார். அப்ப இது சட்டப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு அமைப்பு. உடைக்கப்படணுமா இல்லையா? உடைக்கப்பட வேண்டும். இதை முகமது அப்துல் வஹாப் அந்த ஆட்சியை வந்து பிடிச்ச நேரத்தை உடைச்சிருக்கிறான். ஆனா ஏன் அதை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னா பல காரணங்கள். ஒன்று, அது கபருக்கு மேல எழுப்பப்பட்டிருந்தாலும் கூட டிரெக்ட்லி அது கபருக்கு என்னது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். கபருக்கு மேல கபரை கட்டல, அதுக்கு மேல அந்த குப்பா மேற்கு அடையாளம் காட்டுற மாதிரி அதை செய்திருக்குது. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது மஸ்ஜிது நபவியோட மேல் கட்டமாவே என்ன செஞ்சிடலாம், நம்ம அதை எடுத்துடலாம். மஸ்ஜிது நபவிக்குரிய மேலுக்கு ஒரு பகுதியாக என்ன செஞ்சிடலாம், அதை எடுத்து விடலாம். ஏன்னா மஸ்ஜிது நபவியோட மேலுக்குள்ள அடையாளங்கள் உண்டாக அதை எடுக்கலாம். அது கபருக்குத்தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. கட்டினோட எண்ணம் அப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு பிரச்சனையாக வர வேண்டிய அவசியம் அப்படி சொல்றாங்க. இரண்டாவது என்னன்னு சொன்னா இதை உடைச்சே ஆகணும் அப்படி என்று இருந்தால் அது நிறைய ஃபித்னாவை என்ன செய்யும், உருவாக்கும். ஏற்கனவே வஹாபி ஆட்சி ரசூலுல்லாஹ் அடையாள சின்னங்கள்லாம் உடைச்சிட்டு வராங்கன்னு மக்கள்கிட்ட வந்து சூஃபித்துவமான அதாவது வாதிகள் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உடைச்சா அல்லாஹ் அக்பர் ஜிஹாத்னு அறிவிச்சுட்டா நாலு மக்கள் என்ன செய்ய வேண்டியது வரும், அதுக்கு வந்து சூட் பண்ண வேண்டியது. பிரச்சனை வந்து அது நடக்குமா இல்லையா? அதுக்கு அந்த ஃபித்னாக்குள்ள போகக்கூடாது. மூன்றாவது ரசூலுல்லாஹ்கிட்ட எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த கஅபா எப்படி கட்டப்பட்டிருக்க கூடாது, உன் சமுதாயம் வந்து என்ன செஞ்சது, இதை மாத்தியெல்லாம் என்ன செஞ்சது, கஅபத்துல்லாஹ் கட்டிட்டாங்க. உங்களோட சமுதாயம் இஸ்லாத்துக்கு புதிதில்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால இருக்குது அப்படி நான் கட்டி இருப்பேன். ஆனாலும் அவங்க இஸ்லாத்துக்கு புதுசாகிறனால அப்படி விட்டுட்டே நான் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஃபித்னா போய் விட்டாங்களா இல்லையா கட்டட விஷயத்தை? அதுல ஒரு முன்மாதிரி என்ன செய்யுது, எங்களுக்கு மஸ்ஜித் ஹராமுக்கும் இருக்குது. அதனால அதை விட்டு வருகிறார்களே தவிர இந்த செய்தி பொய்யான, இந்த செய்தி பொய்யானது. சரி, அதுல ஓரளவு உண்மை இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க வைங்களேன். அப்படி ஓரளவு உண்மைக்கிறாங்க கூட அதை வித்திரமா எடுக்கணும். இது ஒரு எப்படி செய்தி பரவிச்சது, அந்த செய்தியை ஒரு இன்ஜினியர் அவர் வந்து கீழே உள்ள கபரும் பாதுகாக்கப்பட்டு மேலே டோம் உடைக்கப்பட்டு பள்ளியில எந்த பிரச்சனையும் வராம எப்படி அதை செய்யலாம்னு தான் பயன்படுத்தார். அந்த செய்தியை என்ன சொல்ல தெரியுமா, மேல டோம் உடைக்கப்படும், கீழே கபரெல்லாம் அந்த முறையா பாதுகாக்கப்படும், தொழுவதற்குரிய சிஸ்டம் என்ன செய்யாது அங்க டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கபரை நோக்கி தொழாத மாதிரியும் ஏற்பாடுகளுக்கான ஒரு பிளான் அவர் என்ன செஞ்சாரு அதை சொன்னார். அதோட இந்த கபரை என்ன செய்யறது சேஞ்ச் பண்றது, அங்க இருந்து அதை பதிவு செய்யப்பட்ட செய்தி தான் அதை எடுத்து இன்னொரு என்ன செய்யறது, எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ற பிளான் என்ன செஞ்சது கொடுக்கப்பட்டிருந்தது என்று போட்டிருந்தார். ஆனா உண்மை என்னன்னா அப்படி ஒன்று வச்சிருந்தா கூட இந்த செய்தி கலைக்கப்பட்டது. ஜனாசா தூக்கி அங்கே வைக்கிறது எவன் பிளான் பண்றது அந்நியனை தவிர இந்த பிளான் இல்லைன்னு ஒரு அந்நியனை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டா, இந்த பிளேயர் பண்ண மாட்டா அப்படி செஞ்சுட்டா கூட. ஆனா இந்த ஐடியா உண்மையை எடுத்துக்கிட்டா கூட அவர் எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் தெரியுமா, இது எப்படி இந்த பாதிப்புகள் வராம செய்யறது ஒரு இன்ஜினியர் செஞ்சுக்கலாம், ஒரு பிளான் கொடுத்துக்கலாம் தான் விளைவிக்கணும். ஆனா அசல்லையே அந்த செய்தி பொய், அசல்லையே அடிப்படையிலேயே அந்த செய்தி பொய்யானது. இதை பரப்பின முதல் ஊடகம் வெஸ்டர்ன் மீடியா. சரியா? முதலாவது புரிஞ்சுக்கணும், பரப்பின முதல் ஊடகம் அங்க இருக்கு. அதுக்கு போய் அரபுல என்ன செஞ்சது, ஒன்னொரு பேப்பர்ல அங்க போய் தான் இங்க வந்தீங்க பாருங்க பேரு அரபுல என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டது. ஆனா அரசாங்கம் உடனே என்ன செஞ்சது, இந்த செய்தி நல்லா பரவும். அதை மறுத்ததை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது பொய்யான தகவல், இது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று ரசூலுல்லாஹோட கபரை நக்கல் பண்ற அளவுக்கு இருந்தா யாரு பாதுகாத்து, நல்லா பாதுகாப்பு. விளங்கிட்டா? இங்க எந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அதை பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், பாதுகாப்பான் என்பதை அப்ப அன்றைக்கு அந்த உலகம் அற்புதத்தை காணும். அன்றைக்கு இந்த உலகம் அற்புதத்தை காண ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரியான செய்கைகளுக்கு அனுமதிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அஸ்ஸலாமு அலைக்கும்.